அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது மீன் வறுவல். மீன் வறுவல் செய்யும் போது பார்த்திங்கன்னா மசாலா உதிர்ந்துடும். இந்த மெத்தட் படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மசாலா உதிராதுங்க. வாங்க மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளில வச்சுட்டேன். உங்களுக்கு மசாலா கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இந்த மாவு சேர்த்தா தான் மசாலா மீன்லேருந்து உதிராமல் இருக்கும். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா மீன் பீஸ்லையும் பரவுற மாதிரி பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம மீன் துண்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டுக்கலாம். மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.